அன்புள்ள ஜோதிடார்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாம்பாட்டி சித்தர் கேஇ ஜோதிடத்தினுடைய நிறுவனர் இளங்கோ உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். பொதுவாக ஜோதிடம் பார்க்குறது எல்லாருமே என்னென்னா ஒரு துல்லியம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவங்க ஜோதிடத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேடுதல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. காரணம் என்னன்னா, ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா சரி, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தெளிவு கிடைக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஜோதிடராக தேடுறது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நடக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களா இருக்கு. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கேபி முறை படிச்சுட்டு அந்த கேபி முறையில் தெளிவு கிடைக்காதனால இந்த அதற்கு அடுத்த, ஏன்னா நம்ம பொதுவாக கேபி முறை படித்தவங்களுக்கு தெரியும். எடுத்துக்காட்டுக்கு ஒன்றாம் பாவத்தை உபநட்சத்திரமா புதன் 1, 5, 7 இயக்குதுன்னா அது ஒன்றாம் பாவத்தை எப்படி இயக்கும், 5ஆம் பாவத்தை எப்படி இயக்கும், 7ஆம் பாவத்தை எப்படி இயக்கும். அது போக நின்ற நட்சத்திரம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ராகுன்னு வச்சுக்கோங்க. 3, 7, 11 3 வேலை செய்யுமா, 7 வேலை செய்யுமா, 11 வேலை செய்யுமா. அடுத்து உபநட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா 2, 7 வச்சுக்கிறோங்க. 2 வேலை செய்யுமா, 7 வேலை செய்யுமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சரி, பொதுவாக ஒரு பலனை சொல்றோம். பொதுவாக ஒரு பலனை சொல்லும்போது அது ஒரு துல்லியம் இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய மாதிரியே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்குது. பாரம்பரிய மாதிரியே தான் பலன் கிடைக்குது. இப்போ நம்ம தசாபத்திகள் பார்க்கும் பொழுதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு குருதசை ஓடுதுன்னா அந்த குருதசை என்னன்னு சொல்றோம். பொதுவாக சொல்லும் பொழுது குருதசை நடக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா குருதசை நடந்தா கூட அந்த குருதசையில எந்த நட்சத்திரத்துல வச்சு நடக்குது, அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்கள் ரீதியாக நம்ம அந்த தசையை எப்படி நம்ம அனுபவிக்க போறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பூரட்டாதியில வச்சு நடத்துதுங்களா, இல்ல புனர்பூசத்துல வச்சு நடத்துதா, இல்ல விசாகத்துல வச்சு நடத்துதாங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியறதில்ல. பொதுவாக குருதசைனா பொதுவாக என்னன்னா மக்கள் மத்தியில ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. ஆனா பொதுவாக நம்ம என்ன செய்யறோம், வருடத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி நடக்குது. அந்த வருடத்துக்கு ஒரு தடவை குருப்பெயர்ச்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ராசிகளுக்காச்சும், அட்லீஸ்ட் ஒரு 2 ராசிகளுக்காச்சும் ஒரு நல்ல பலனை கொடுத்தா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு 24 வருடங்கள் அந்த உலகமே சுவிச்சமாயிரும். ஆனா பொதுவான பலன்களை வச்சு நம்ம பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே துல்லியம் இருக்கிறதுல. அதுலயுமே பார்த்தீங்கன்னா குருதசை நமக்கு நல்ல திசைன்னு சொல்லும்போது அது எந்த நட்சத்திரத்துல வச்சு நடந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா பூரட்டாதிபதி தன்மை வேற. ஆண் சிங்கம் சொல்றோம் அதனுடைய மிருகத்தை, அதனுடைய தலை விருச்சத்தை என்ன சொல்றோம், தேமாங்கிறோம். அதனுடைய மிருகத்தை ஆண் சிங்கங்கிறோம். அதனுடைய தேவதை அதிதேவதையா என்ன சொல்றோம்னா குபேரன் சொல்றோம். அதே நம்ம பூரட்டாதியில இருந்து புனர்பூசம் மாறும்போது என்ன சொல்றோம்னா பெண் பூனைங்கிறோம். அதுக்கடுத்து அது தலை விருச்சமா மூங்கிலா சொல்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவதை தேவர்களா சொல்றோம். ஒன்றுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர ரீதியாக வேறுபாடு இருக்கு. தேவதைகளா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், வேறுபாடு இருக்கு. அதே நம்ம விசாகம் சொல்லும்போது என்ன சொல்றோம், சுப்பிரமணியர் அப்படிங்கிறோம், பெண்புலிங்கிறோம். அதே மாதிரி விழாமரம் தலை விருச்சமா சொல்றோம். அப்ப 3க்குமே பார்த்தீங்கன்னா 3 விதமான தன்மைகள் இருக்கு. அப்ப 3 விதமான தன்மைங்கிற போது ஒரு குருதிசை இல்ல குருபுத்தி ஒருவருக்கு ஒரு 2 வருடங்கள் ஒரு 3 வருடங்கள் நடக்கும்பொழுது அந்த 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள்ல நமக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும். புனர்பூசம்னா அது எந்த மாதிரி பலனை கொடுக்கும், பூரட்டாதியில வச்சு நடத்துதுன்னா அது எந்த மாதிரி பலனை கொடுக்கும், விசாகங்கிறதுனா அது எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு துல்லியம் தெரியாம நம்ம என்ன செய்யறோம்னா பொதுவாக குருதசை நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பலன் சொல்றது இல்லை. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிடமே ஒண்ணுமே தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு தெரியும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் வச்சு பலன் சொல்றதுங்க. 27 நட்சத்திரங்கள் மட்டும் வச்சு பலன் சொல்றது. பொதுவா என்ன சொல்லுவோம்னா ஒரு காலத்துல 7 கிரகங்கள் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பின்னாடி ராகு கேதுகளோட சேர்த்து 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்கள்ல எந்த நட்சத்திரத்துல பயணம் செய்தோ அதை வைத்து பாத்தீங்கன்னா பலன் சொல்ற முறையை என்ன சொல்லணும்னா பாரம்பரிய முறை. அதை என்ன சொல்லுவோம்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்போம்.
அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் அப்படின்னு ஒரு முறை மாறிச்சு. 27 நட்சத்திரங்களை 4 பஞ்சபூதங்களுக்கு கொடுத்து, நெருப்பு, நிலம், காற்று, நீர், அந்த 4 பூதங்களுக்கு பாதங்களை பிரிச்சு கொடுத்து 27x4 108 பாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற பரிணாமம் ஒண்ணு வந்துச்சு. காரணம் என்னன்னா, ஒரு நட்சத்திரத்துல ஒரு லக்னம் பயணம் செய்யும் பொழுது குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கான அது பலனா மாறுது. அப்ப ஏன்னா அந்த நட்சத்திரத்தை லக்னம் கிராஸ் பண்றதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் எடுத்துருக்கு, 1 மணி நேரம் எடுத்துக்கிறது. ஏன்னா 13 டிகிரி 20 நிமிடம் அப்படிங்கிற பொழுது சராசரியா ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 to 4 நிமிடம் எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகுது. அதனால பலனுங்கிறது ஒரு துல்லியம் இல்லை, பொதுவான பலனாத்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தோன்றுதலில் உதித்தலுக்கு காரணமாக தான் அடுத்த பரிணாமம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தை 4 பாதங்களா பிரிப்போம். அப்ப 4 பாதங்களா பிரிக்கும் பொழுது பலனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல இருந்து உட்பிரிவா 4 பூதங்களுக்கு பிரிக்கும் பொழுது கொஞ்சம் பலன் துல்லியமா வருங்கிற முறையில நம்ம என்ன பண்றோம்னா, அந்த 3.20 டிகிரியில பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் துல்லியம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும்னா, அடுத்த முறை திருக்கணித முறைன்னு ஒண்ணு வந்ததுங்க. திருக்கணித முறையை பொறுத்தவரை துல்லியம் இருக்கா அப்படின்னா, திருக்கணித முறையிலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கான ஜோதிடம். அதாவது பொதுவா வந்து ஒரு கிரகம் ஒரு லக்னம் வந்து நடக்கிறதுக்கு நட்சத்திரத்துல இருந்து அடுத்த லெவல அடைஞ்சாங்கன்னா அந்த நட்சத்திரத்தினோட ஒரு பாதத்தை கடக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்ப அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு துல்லியம் இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு துல்லியம் இல்லை. காரணம் என்னன்னா, மனிதனை பொறுத்தவரை இயற்கை என்பது ஒரு பொருள் போல இன்னொரு பொருளை படைக்க உங்களுக்கே தெரியும். கரெக்டா நல்லா யோசிச்சுக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜோதிடத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. நான் வந்து ஜோதிடத்துறையில கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களா வந்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலங்களில் எடுத்த வகுப்புகளுக்கும் ஏன் நிறைய கேள்விகள் கேட்டதுனால இன்றைக்கு என்னுடைய படங்கள் வந்து 100% துல்லியமாக சொல்ல முடியுங்கிறதுக்கு என்னால சேலஞ்சே கட்ட முடியும். பெரிய பெரிய ஜாம்பவங்களா இருந்தா கூட சரிதாங்க. நீங்க கேள்விப்பட்ட ஜாம்பவங்களா இருக்கட்டும், இல்ல நீங்களே இருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர்கள் யாரு வேணாலும் சரிங்க, ஒரு 10 நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த 10 நபர்களுக்கு நம்ம ஜோதிடம் சொல்லும் பொழுது யாரு சொல்வது கரெக்ட்னு சொல்லிட்டு யாரு சொல்லணும், அந்த 10 நபர்கள் சொல்லணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, இவர் தான் துல்லியமா சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு வந்து என்னால வந்து பாத்தீங்கன்னா உறுதி கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, நான் வந்து ஒவ்வொரு முறைகளையும் வந்து பாரம்பரியம் படிச்சிருக்கேன், திருக்கணிதம் படிச்சிருக்கேன், கேபி உபநட்சத்திர முறை படிச்சிருக்கேன். அதற்கடுத்து துல்லியமாக ஏன் வரலைங்கிறதுக்கு பின்னாடி இந்த கேஇ உபநட்சத்திர முறைன்னு சொல்லிட்டு அதன் ரீதியாக ஆராய்ச்சிகள் செய்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக ஆராய்ச்சி செய்து உபநட்சத்திர முறையில முதலாக வேல்ஸ் யூனிவர்சிட்டியில டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். அந்த ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிச்சு பொதுவாக தமிழ் தெரிஞ்ச தமிழக மாணவர்கள்ல உபநட்சத்திர முறையில முதலாக டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் வாங்கினது வந்து நான் தான்ங்கிறது பெருமையா சொல்லலாம். அதற்கு உதவியாக இருந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய தாளால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடியா இருந்த ஐயா பிரத்யங்கர சுவாமிகள், அதே மாதிரி சாஸ்தா யூனிவர்சிட்டியுடைய ஹெச்ஓடியா இருந்த ராஜதுரை சார், நவசக்தி சார், அதே மாதிரி பத்திரக்குள்ள இருந்து வந்த அருள்வேல் சார், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபநட்சத்திரத்தினுடைய தன்மை தெரிஞ்சதுனால என்னுடைய ஆராய்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உந்துதலாக இருந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. நான் இது எதற்காக சொல்றேன்னா, பொதுவாக ஆராய்ச்சி படிக்கும் பொழுது டாக்டரேட் பண்ணும்பொழுது பொதுவாக என்ன செய்வாங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதத்தில் மட்டும்தான் வந்து அனுமதி கொடுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தாலும் இயற்கையுடைய அனுக்கிரகத்தாலும் அந்த முதலாக ஒரு ஆராய்ச்சி கற்றை உபநட்சத்திர முறையில கொடுத்து, அதுவும் கேஇ உபநட்சத்திர முறையில வந்து நான் ஆராய்ச்சி கற்றை கொடுத்து அதன் ரீதியாக அந்த முனைவர் பட்டம் பெற்றது, டாக்டர் பட்டம் பெற்றதை நான் ரொம்ப பெருமையா கருதுறேன். ஏன்னா இன்னொரு முறை யாராவது டாக்டர் பெற்று கொடுத்தா கூட அது அடுத்த லெவல் தான், எனக்கு பின்னாடி தான் வரணும் அப்படிங்கிறத வருவாங்க அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன். அதனாலதான் முதலாக ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி கட்டுரை உபநட்சத்திர முறையில நான் வந்து ஆராய்ச்சி செஞ்சு
அதை சமீபத்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன் நம்ம பெருமை கொள்றோம். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னா, இந்த முறையை பொறுத்தளவுல அந்த பலன் பார்க்கும்போது துல்லியம்ங்கிறது 100% வரும். நான் எப்பொழுதுமே சொல்லும் போது என்னுடைய மாணவர்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, இந்த முறை தான் சிறந்த முறை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய முறையில, இப்ப பார்க்கக்கூடிய நபர்கள்ல இந்த முறைங்கிறது கேஇ உபநட்சத்திர முறைங்கிறது ரொம்ப துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னால 100% உத்தரவாதம் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, என்னுடைய வகுப்புகள்ல நான் படிக்கும் பொழுது மாணவர்களுக்கு நேரடியாகவே என்ன செய்யறேன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை போட்டு விளக்குறேன். அவங்களுடைய ஜாதகத்தை போட்டு விளக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த முழுமை கிடைக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, என்னோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் என்னிட்ட பயந்துக்கிட்டு அதோட என்னுடைய வழியை தொடர்ந்துட்டு வர்றாங்க. என்னுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வகுப்பு நிறைய எடுக்கிறாங்க துல்லியமா இருக்கிறதுனால. அதுபோக நாங்கள் இலவச பயிற்சி வகுப்புகள் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நேரடியாக நிறைய பேர் வர்றாங்க. வருகிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவர்களுடைய ஜாதகத்தை போட்டு என்னெல்லாம் துல்லியமா சொல்ல முடியும் அப்படிங்கிறதை நம்ம விளக்குறோம். ஏன்னா நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த கேள்வியை கேளுங்க, நான் இந்த கேள்வியை சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் வகுப்புகள் வரும் பொழுது வருகின்ற 15ஆம் தேதி கூட சனிக்கிழமை, இந்த பிப்ரவரி 15 கூட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 2025 இன்னும் ஒரு 4 நாட்கள்ல கூட ஒரு இலவச வகுப்பு இருக்கு. நீங்க விருப்பம் இருந்தால் நீங்க அதுல கலந்துக்கலாம். அதனுடைய நோக்கமே என்னன்னா, யாரெல்லாம் புதிதாக வந்திருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு ஒரு சில பலன்கள் சொல்றது யாருமே சொல்லாத பலனா அது இருக்குங்கிற பட்சத்துல நீங்க இந்த முறையை படிச்சுக்கிறதுக்கு வரலாம். ஏன்னா காரணம் என்னன்னா, என்னை பொறுத்தளவுல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆரம்ப காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்துக்கு 10,000 ரூபாய் நான் என்னுடைய தொகையா வச்சிருந்தேன். அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வித்து சாப்பிட்டவரோட நான் வாங்கிட்டு இருந்தேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா உபநட்சத்திர முறையில அதிகமாக கட்டணம் வாங்குறது நான் தான். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் சிறப்பாக இருக்கேன். அதனால நிறைய மாணவர்கள், நிறைய ஜோதிடம் படிக்கிற ஆர்வர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லிக் கொடுக்குறது நல்லா தான் சார் இருக்கு, ஆனா ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, கட்டணம் அதிகமா இருக்கிறதுனால குறைக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால இன்னைக்கு ரொம்ப மிக மிக சொற்ப கட்டணமா பார்த்தீங்கன்னா ஆரம்ப வகுப்புகளுக்கு வெறும் 3000 தான் வசூல் பண்றேன். அந்த 3000 கூட இல்லை, வேண்டாங்க 2000 தாங்க கொடுக்க முடியும்னா கூட நம்ம பரவாயில்லைங்க அப்படித்தான் வாங்குறோம். அது போக பார்த்தீங்கன்னாங்க, வகுப்புகளை பொறுத்தளவுல ஒரு லிமிட்டடா இல்லாம முழுமையாக படிப்பதற்கு என்னவோ அதுக்கான ஆவணங்களை நாங்களே என்னுடைய மாணவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த வரக்கூடிய இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி வரக்கூடிய அந்த சனிக்கிழமை வகுப்பு பயன்படுத்திக்கிறேங்க. மாலை நேரங்களில் தான் நடக்கும், அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேங்க. மற்ற முறைகள்ல இருந்து இது எந்தவாறு வேறுபடுது அப்படின்னா, இந்த கேபி உபநட்சத்திரம் படிக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வருடங்களுக்கு முன்னாடி அவர் அந்த முறையை கண்டுபிடிச்சிட்டு இறந்து போயிட்டாரு. அவரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உபநட்சத்திர முறை, ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்பது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பதை விட, அந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் இருப்பதை விட அதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது துல்லியமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு. இருந்தாலுமே அவருமே நீசம், ஆட்சி, உச்சம், பார்வை, சேர்க்கை இந்த மாதிரிலாம் பார்த்தாங்க. வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கு. ஆனா என்னன்னா பார்க்கும் முறைகளை மாத்தியிருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா லக்ன பாவத்துல 1ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா என்னுடைய லக்ன நட்சத்திரமா உபநட்சத்திரமா புதன் இருக்கும். லக்ன நட்சத்திரம் புதன் இருந்தா கூட அது நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுக்கிரனா இருக்கும். அது நின்ற உபநட்சத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியா வரும். அதே மாதிரி 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய உபநட்சத்திரமா கிரகமா பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கும். அதனுடைய நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட நட்சத்திரமா இருக்கும். அது நின்ற உபநட்சத்திரம் பாத்தீங்கன்னா குருடைய நட்சத்திரமா இருக்கும். நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இயற்கை என்பது ஒரு பொருள் போல இன்னொரு பொருளை படைக்காது. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய கருவெளி மாதிரியோ, இல்ல உங்களுடைய கைரேகை மாதிரியோ, இல்ல உங்களுடைய நாக்கினுடைய ரேகை மாதிரியோ
உங்களுடைய நாக்கினுடைய ரேகை மாதிரியோ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காதுங்க. அப்ப யாருக்குமே இருக்காத போது நம்ம என்ன சொல்றோம்? பொதுவா ஒரு ஜாதகத்துல பார்க்கும் பொழுது, பொதுவான ஜாதகம் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பொதுவான பலன் தான் கிடைக்கும். பொதுவான பலன் தான் கிடைக்குது. அப்ப பொதுவான பலனுங்கிற பொழுது ஒரு துல்லியம் அப்படிங்கிறது அங்க இருக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, 1 மணி நேரத்துக்கு பிறந்தவங்களை தான் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல கட்டத்துல கணிச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேற என்ன செய்யறாங்க அப்படின்னா துருவ கணிதம் அப்படிங்கிறத ஒண்ணு பயன்படுத்துறாங்க. அப்ப துருவ கணிதம்னு ஒண்ணு பயன்படுத்தும் பொழுது துருவ கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றோம்? சூரியன்னா தந்தைங்கிறோம், சந்திரன்னா தாய்ங்கிறோம், மாமன்னா புதன்கிறோம், சரிங்களா? சகோதரன்னா செவ்வாய்ங்கிறோம். அதே மாதிரி பாவங்கள் ரீதியாக நம்ம என்ன சொல்றோம்? இளைய சகோதரனை 3ஆம் பாவம் சொல்றோம், மூத்த சகோதரன் என்ன சொல்றோம்? நம்ம 11ஆம் பாவங்கிறோம். அப்ப பொதுவா என்ன செய்யறாங்க? செவ்வாயின்னு போட்டு அந்த செவ்வாயில ஒரு ஜாதகத்துல முதல்ல 3ன்னு போட்டு 1, அடுத்து 11 போட்டு 2ன்னா ஜாதகம் இருக்கு, தம்பி 1, அதுல அண்ணன் 2 பேரு. அதுலயுமே என்ன செய்யறாங்க? 11ல 1 1ன்னா அக்கா 1 அண்ணன் 1. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா என்ன செய்யறாங்கன்னா துருவ கணிதத்தை வச்சு பலன் சொல்றோம். ஏன்னா பொதுவா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வருது. எப்ப வருதுன்னா, சரிங்க, ஒரு ஜாதகத்துல உங்க தாய் மாமன் எத்தனை பேர்? இப்ப புதன்கிறத வந்து ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாய் மாமன் வருது. உங்க நோட்ல பாத்தீங்கன்னா எல்லார் நோட்டுமே எடுத்து பாருங்க. எல்லார் நோட்லயுமே அந்த எழுத்து எழுதியிருப்பாங்க. சூரியன், அதாவது லா போட்டா ஜாதகம்னு அர்த்தம். பக்கத்துல வந்து சூரியன் போட்டிருப்பாங்க. இல்லாட்டா தந்தைக்குரிய பாவங்கிறது 9ஆம் பாவம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டிக் அடிச்சிருந்தாங்கன்னா அப்பா உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். இல்ல 0 போட்டிருந்தாங்கன்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இல்லைன்னு அர்த்தம். அதே 4ஆம் விட வந்து ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா தாயுடைய விடா சொல்லுவோம். கிரகங்களை பொறுத்தவரை சந்திரனை வந்து 4ஆம் விடா, சந்திரனை வந்து நம்ம வந்து அம்மாவுக்கு சொல்லுவோம். 4ன்னு போட்டு டிக் அடிச்சிருந்தா அம்மா உயிரோட இருக்காங்க, 0 போட்டிருந்தா அம்மா உயிரோட இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி புதன் போட்டு 2ன்னா தாய் மாமன் 2 பேர்னு அர்த்தம். அது மாதிரி 9ன்னு போட்டு 9ன்னா தந்தைன்னு அர்த்தம். 9க்கு நேர பக்கத்துல 1 அப்புறம் வந்து 2ன்னு போட்டிருந்தா சகோதரர், அப்பாவோட கூட பிறந்த ஒரு சகோதரர், 2 சகோதரிகள் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி 9க்கு இன்னொரு 9 பக்கத்துல போட்டா அப்பாவுடைய அப்பா டிக்கு போட்டிருந்தா உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். 9க்கு பக்கத்துல 4 போட்டு அப்பாவுடைய அம்மா வந்து டிக்கு போட்டிருந்தா பாட்டி உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துருவ கணிதம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வந்து அதன் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோட்டுகளை பாத்தீங்கன்னா கோடு வேடு மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய கோடு வேடு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்கள்ல நம்ம அதை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா சொல்றாங்க. தாய் மாமா எத்தனை பேருன்னு சொல்றாரு, அப்பாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்றாங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்றாங்க. தாய் இந்த மாதிரி வந்துட்டு இதை வச்சு நம்ம சொல்றதுனால என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சனியை மட்டும் வச்சுக்கிட்டு, குருங்கிற பிளானட்டை வச்சுக்கிட்டு, ராகு கேதுங்கிற பிளானட்டை வச்சுக்கிட்டு, இந்த 4 பிளானட்டை வச்சுமே பாத்தீங்கன்னா ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியை பொறுத்தவரை 7.5 சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குது, பொங்கு சனி நடக்குது, பாதச்சனி நடக்குது, விரையச்சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா உங்களை ஒவ்வொரு சனிக்கும் ஒரு 2.5 வருடங்களா பிரிச்சு என்ன செய்யறாங்கன்னா உங்க வாழ்க்கையிலே வந்து பாத்தீங்கன்னா சரி வேறு ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திசை மாறிறாங்க. தயவு செய்து ஜோதிடம் பாக்குறவங்க, ஜோதிடத்துக்கு மேல ஆர்வம் உள்ளவங்க கொஞ்சம் நன்றாக யோசிச்சு பாருங்க. எல்லா பிளானட்டுமே சுத்தத்தாங்க செய்யும். எல்லா பிளானட்டுமே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிளானட் சுத்தாம இருந்தா உலகமே அவ்வளவுதாங்க ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால எல்லா பிளானட்டுமே சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா சனிங்கிற பிளானட் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா சுத்தும். ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் எடுத்துக்கும். நம்ம 2.5 வருடங்கள் எடுத்துக்கிட்டா கூட அதுவும் பாத்தீங்கன்னா நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சனியை பொறுத்தளவுல ஒரு பிளானட்ல இன்றைக்கு சனியை பொறுத்தளவுல எதுல போயிட்டு இருக்குன்னு பாருங்க. சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல அதுல உட்பிரிவா இருக்கக்கூடிய ரேவதியில இன்னைக்கு தேதி பாருங்க 11/2/2025 6:33 6:23 இருந்து இன்னைக்குல இருந்து நாளைக்கு 6:32 வரையும் பாருங்க எதுல போயிட்டு இருக்கு பாருங்க, ரேவதியில போயிட்டு இருக்கு. சனி வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் தான்.
ஆனா எதுல போயிட்டு இருக்கு? ரேவதியில போயிட்டு இருக்கு. அப்ப நாளையோ நாளை மறுநாள் பார்த்தா சரிங்க, அது என்ன செய்யும்? ரேவதியில இருந்து அடுத்து என்னவாகும்? அஸ்வினிக்குமாகும். ஏன்னா பூரட்டாதியினுடைய உட்பிரிவு எப்படி பிரியும்னா, பூரட்டாதி பூரட்டாதி அதாவது குருவுடைய நட்சத்திரம் தான். முதல்ல என்ன வரும்னா, குருவுடைய அந்த நட்சத்திரத்துல இருந்து பிரியக்கூடிய உபநட்சத்திரம் என்னவா பிரியும்னா குரு குரு. அந்த மாதிரி பூரட்டாதி பூரட்டாதி. அடுத்து என்ன பிரியும்னா, பூரட்டாதியில இருந்து சனியுடைய பாட்டு உத்திரட்டாதி. அடுத்து என்ன பிரியும்? புதனுடைய பாட்டு ரேவதி. அடுத்துங்க கேதுவுடைய பாட்டு அஸ்வினி. அடுத்து சுக்கிரனுடைய பாட்டுங்க பரணி. அடுத்து சூரியனுடைய பாட்டுங்க கார்த்திகை. அடுத்து சந்திரனுடைய பாட்டுங்க ரோஹிணி. அடுத்து செவ்வாயுடைய பாட்டுங்க மிருகசீரிடம். அடுத்துங்க கடைசி பகுதி ராகுடைய பகுதி திருவாதிரை. அதோட அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த 9 பகுதியும் முடிஞ்சிடும். அப்ப அந்த 9 பகுதி முடிஞ்சா கூட ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயே 9 விதமான பலன் இருக்கு. இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் ஓடுதுன்னா, இப்ப இன்னைக்கு பூச நட்சத்திரங்கிறோம். இந்த பூச நட்சத்திரங்கிறது இன்னைக்கு பூசம் நேற்று ஈவினிங்கே ஆரம்பிச்சிருச்சு. பூச நட்சத்திரம் வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணும்போது தைப்பூசத்தோட நட்சத்திரம் என்னைக்கு ஆரம்பிச்சிருக்குன்னா, நேற்று 10ஆம் தேதி 5:59 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றே ஆரம்பிச்சிருச்சு பூச நட்சத்திரம். ஆனா என்ன ஆகுதுங்க, பூச நட்சத்திரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பூச நட்சத்திரனுடைய தன்மை பாருங்க, 9:50 பூச நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க ஆயிலியம், அடுத்து மகம், அடுத்து பூரம், அடுத்து இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அந்த பூச நட்சத்திரம் தான். பூரத்துல இருந்து பாருங்க அப்புறம் உத்திரம், அப்புறம் அஸ்தம், அப்புறம் சித்திரை, அப்புறம் சுவாதி. இப்ப உங்களுக்கு 6:32 வரை என்ன ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா விசாகம் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுங்க, அந்த பூசத்தினுடைய தன்மை முடிஞ்சிடும். அடுத்து என்ன நட்சத்திரம் வருது? ஆயிலிய நட்சத்திரம் வருது. அப்ப ஒரு நட்சத்திரத்துக்குள்ள 9 பகுதி இருக்குன்னா, அந்த 9 விதமான நட்சத்திரங்களும் நமக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது முதல்ல தெரியும். இப்ப என்னுடைய ஜாதகத்துல பூசம் அப்படிங்கிறது எனக்கு என்ன பலனை கொடுக்குது அப்படின்னா, 2ஆம் வீட்டு நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாவத்தினுடைய பலனை கொடுக்குது. அப்படின்னா பூச நட்சத்திரம் எனக்கு கொடுக்கக்கூடிய பாவ தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம். சரி, பூசத்துக்கு அடுத்து வர்றதுங்க ஆயிலியம் என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:11. சரி, ஆயிலியத்துக்கு அடுத்துங்க என்ன வருங்க? மகம் வருங்க. மகம் என்ன கொடுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு 3 கொடுக்குது. அப்போ ஒரு நட்சத்திரம் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு தெரியாம நம்ம முழுமையான பலனை யாருக்கும் சொல்ல முடியாது. சரிங்க, இப்ப நம்ம இந்த நட்சத்திர பலனை எடுத்துட்டா மட்டும் அந்த பலனை அப்படியே சொல்லிடலாம்னா அதுவும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? ஒரு நட்சத்திரங்கிறது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தில் போய் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பயணத்தினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய பாற்றுக்குள்ள எந்த டிகிரியில உள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ள பிரிச்சு எடுக்கலாம். ஒரு பிளானட் பார்க்கும் பொழுது இப்ப 2ஆம் வீடுன்னு வச்சுக்கிறேங்க. இப்ப 2ஆம் வீடு வந்து நம்ம என்ன சொல்றோம்? என்னுடைய ஜாதகத்துல பூரம் அப்படிங்கிற சொல்றோம். அப்ப பூரம் சொல்லும்போது இங்க என்ன ஆகுது? 2ஆம் வீட்டை பொறுத்தவரை எதெல்லாம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். எதெல்லாம் இல்லை? பரணி இல்லை, பூராடம் இல்லை. அப்ப என்ன எது என்னுடைய 2ஆம் வீட்டை இயக்குது? பூரம் தான் இயக்குது. அப்ப பூரம்னா பூரத்தினுடைய தன்மை தான் எனக்கு வந்து 2ஆம் வீட்டுல வேலை செய்யுது. அப்ப உடனே 2ஆம் வீடு பூரம் கொடுக்குமான்னா அது 2ஆம் வீட கொடுக்காது. அது யாரோட சேருது? அடுத்து சனியோட சேர்ந்து குருவோட சேரும் பொழுது அதனுடைய பலன் என்ன தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கேஇ உபநட்சத்திர முறை. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு எப்பொழுதுமே ஒரு புரட்சி ஏற்படுறது மாதிரி என்னால உறுதிப்படுத்த முடியும். வருகின்ற சனிக்கிழமை பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி யார் வேணாலும் வாங்க ஓட்டுக்கு. நீங்க உட்கார்ந்து உண்மையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க. அன்றைக்கு குறைஞ்சது ஒரு 15ல இருந்து 20 ஜாதகம் போடலான்னு பிளான் பண்ணீங்க. யாரு வேணாலும் வாங்க. நீங்க தளத்திலேயே கேளுங்க. நான் தளத்திலேயே என்ன செய்யறேன்னா சரி, அந்த ஜாதகத்தை பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் கொடுக்குறேன். அந்த விளக்கம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும், நீங்க எவ்வளவு பெரிய ஜாமான் எடுத்துட்டு ஜோதிடத்துல, நீங்க திருப்தியா இருந்தா மட்டும் நீங்க இந்த முறையை படிச்சுக்கிறீங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல 100% உங்களால் துல்லியமா பலன் பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, நம்ம பொதுவான இந்த பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல இருந்து நம்ம ஜாதகம் எடுக்கல. இந்த கட்டத்துல ஒவ்வொரு பிளானட்டும் பயணம் செஞ்சா கூட அது எந்தெந்த டிகிரியில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். அந்த டிகிரியில போறத மட்டும்னால வச்சு நம்ம பலன் எடுக்கிறது இல்லை. அடுத்து என்ன செய்யறோம்? அதை ஒரு பாவத்துக்கு இருந்தா கூட அதை என்ன செய்யலாம்? கிட்டத்தட்ட 9 விதமா பிரிக்கிறோம்.
9 விதமா பிரிக்கிறோம். அந்த 9 விதமான பலன், அந்த 9 விதமான பலன் நம்ம எப்படி ஜாதகத்துல பாக்குறோம். 9 விதமான பலன் நம்ம எப்படி ஒரு ஜாதகத்துக்கு சொல்றோம் அப்படிங்கறது நம்ம இங்க சொல்றோம். அப்ப 9 விதமான பலனுங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12x9 பாத்துக்கிறேங்க. எந்த மாதிரி எல்லாம் பலன் துல்லியமா சொல்ல முடியுங்கிறத பாத்துக்கிறேங்க. ஒரு ஜாதகர் என்ன மாதிரியான குணநலங்கள் கொண்டவர், அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் என்ன, எந்தெந்த காலகட்டங்களில் கடுமையா கஷ்டப்படுவார், எந்தெந்த காலகட்டங்களில் நல்லா இருப்பார், அவர் எந்தெந்த ஆலயங்களுக்கு போகலாம். ஒரு ஆலயத்துக்கு போறதுன்னா எதற்காக அந்த ஆலயத்துக்கு அவர் போகலாம்? பணத்துக்காக போகணுமா, வேலைக்காக போகணுமா, திருமணத்துக்காக போகணுமா, குழந்தை பாக்கியத்துக்காக போகலாமா, தொழிலுக்காக போகலாமா, ஒரு பொருளை விற்பதற்காக போகலாமா, ஒரு பொருளை வாங்குவதற்காக போகலாமா, வாகனங்கள் வாங்குவதற்காக போகலாமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயங்களையும் தலவிருச்சத்தின் ரீதியாக முன்னோர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம என்ன பண்றோம், வெறும் கட்டத்தை மட்டும் சொல்றதுல இந்த டிகிரி எல்லாம் எடுத்து அதற்கடுத்து ஆளும் கிரகங்களை நேரத்தின் மூலமாக சரி செய்து அதற்கு பின்னாடி என்ன பண்றோம், இந்த பலன்களை ஒரு ஒரு பாவத்துக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும், அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பலனை என்ன கொடுக்கும் அப்படிங்கிற பொழுதுதான் உங்களுக்கு ஒரு துல்லியம் கிடைக்குது. என்னுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நீங்க கேபி முறையில படிக்கும்போது பாத்தீங்கன்னா 3, 9, 12 அப்படிங்கிறத பலனை நீங்க சொல்லுவீங்க. அப்ப 3, 9, 12ன்னா அது பொதுவான பலன். 3 வேலை செய்யுமா, 9 வேலை செய்யுமா, 12 வேலை செய்யுமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெரியாது. காரணம் என்ன, 3ஆம் வீடு அப்படிங்கிறது குரு வச்சிருக்கு, 9ம் குரு தான் வச்சிருக்கு, 12ம் குரு தான் வச்சிருக்கு. ஆனா நம்ம பாவங்கள் ரீதியா பிரிக்கும் பொழுது 2ஆம் பாவமா இருந்தா கூட அதுல பூரம் 2, அதுக்கடுத்து வர்ற அனுஷம் பாருங்க எனக்கு என்ன செய்யுதுங்க 11ஐ தொடர்பு கொண்டு, அடுத்து பாருங்க பூரட்டாதி நட்சத்திரம் என்ன வருது பாருங்க 9ஆம் வீட்டை தொடர்பு கொண்டு. அப்ப 9 தான் 2ஆம் வீட்டுல வேலை செய்யுது. அப்ப 12ங்கிறது ஜோதிடத்தின் ரீதியாக அது 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம். அப்ப 12ஆம் பாவம் வேலை செஞ்சா என்னால ஜோதிடம் சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒரு கேள்வி வந்ததுனாலதான் நம்ம என்ன செய்யலாம், பொதுவாக பணத்தை நீங்க விரயம் செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். ஆனா நான் எப்படி ஒரு ஜோதிடம் சொல்ல முடியும், ஒரு ஜோதிட ஆசிரியரை எப்படி இருக்க முடியும்? அப்ப நான் நிறைய பேருக்கு வகுப்படுத்த முடியுது அப்படிங்கிற பொழுது அப்ப அதனுடைய ஆராய்ச்சியின் முடிவா தேடுதல் ஏன்னு கேட்டதுக்கு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா இதற்கான பதில் கிடைச்சது. சரி, இதோட முடிஞ்சு வச்சா இப்ப இது இப்ப 9ஆம் பாவம் கிடைச்சதுனால நீங்க ஜோதிடம் எடுக்க முடியுமா அப்படின்னா இல்ல. இன்னும் நம்ம உள்ள போய் கிட்டத்தட்ட இதை 9 பாவங்களா 9 பகுதியா பிரிக்க வேண்டியிருக்கு. அப்ப 9 பகுதியா பிரிக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா அதனுடைய துல்லியம் இருக்கும். ஒரு பாவத்திலேயே ஒரு பலன்கள் தொடர்பு கொண்டா கூட அந்த பாவத்தின் ரீதியாக அவருக்கு முழுமையான அந்த பலன் கிடைக்குமான்னா அதுவும் இல்லை. காரணம் என்னன்னா நம்ம என்ன செய்யறோம், உள்ள போய் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப உள்ள போய் பார்க்கும் பொழுது 27 நட்சத்திரங்களை எடுத்தாதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு முழுமையான ஒரு ஜாதகருக்கு ஒரு முழுமையான பலனை கொடுக்க முடியும். பொதுவா நம்ம என்ன செய்யறோம், எல்லாருமே பிறப்பு நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு பிறப்பு நட்சத்திரனுடைய பலன்கள், அடுத்து என்ன செய்யறோம் லக்ன நட்சத்திரனுடைய பலனை மட்டும் எடுத்துக்கிட்டு முழுமையான பலனை சொல்றது முற்றிலும் தவறு. காரணம் என்னன்னா 27 நட்சத்திரங்களை மட்டும் வச்சு சொல்றது என்ன சொல்றோம், பாக்கிய பஞ்சாங்கம், அது ஒரு காலங்கள். ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முனிவர்களும் சித்தர்களும் தான் ஜோதிடமே சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு இயல்பையா பாத்தீங்கன்னா அந்த ஞான அறிவு இருந்தது, தீர்க்க தரிசனம் இருந்தது. அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறை வேற, மக்கள் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கல, அது ஒரு தீர்க்க தரிசனம் பண்றது அவங்களுக்கு இயல்பாக பார்த்தா அந்த திறமை இருந்தது. அதற்கு பிறகு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சரிங்க திருக்கணிதம் வந்தது. நிறைய பேர் ஜோதிடர் ஆகிட்டு என்ன பிடிச்சாங்கன்னா முற்றிலுமாக அந்த சனி கெட்டு போச்சுங்கிற கெட்டு போகிற கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு சனி கெட்டு போச்சு, 7.5 சனி, கண்ட சனி, பொங்கு சனி சொல்லிட்டு என்ன செய்யறது, ஒரு பொதுவான பலனை சொல்லிட்டு போயிருது. அதுலயும் ஒரு காரணம் இருக்கிறது கூட தெரியல. காரணம் என்னன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல இப்ப நம்ம பார்த்தோம் சனி பாத்தீங்கன்னா இப்ப எதுல போயிட்டு இருந்தது, சனி ஒரு ஸ்டார்ல போயிட்டு இருந்தா பூரட்டாயில போயிட்டு இருக்கு. பூரட்டாயில இருந்து உட்பிரிவா பார்த்தோம், பூரட்டாயில இருந்து உட்பிரிவா எதுல போச்சு, ரேவதியில போச்சு. ஒரு ஜாதகத்துல பிறக்கும் போது ஒருத்தருடைய ஜாதகத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல போகும் பொழுது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அவருடைய பிறப்பு ஜாதகத்துல நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ஒருத்தருடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்துல பூரட்டாதி நட்சத்திரம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை சனி மட்டும் கடக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2.5 நட்சத்திரம், கிட்டத்தட்ட ஒரு 10 பாதங்கள் கொண்டதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டங்கிறோம். அந்த ராசி கட்டம் கிடக்கிறதுக்கு 2.5 வருடங்கள் ஆகுது. அப்ப 2.5 வருடங்கள்ங்கிற போது நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க, குறைஞ்சது ஒரு நட்சத்திரத்தை
கிராஸ் பண்றதுக்கு எப்படி போனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துல இருந்து 9 மாசம் எடுத்துக்கு. அப்ப 8 மாசத்துல இருந்து 9 மாசம் எடுத்துக்கிறதுனாலதான் பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சனி வர்ற காலங்கள்ல நீண்ட காலமாக அந்த நட்சத்திரத்துல பயணம் செய்யறதுனால அந்த ஜாதகருக்கு அவருடைய பிறக்கும் பொழுது அந்த சனி பாத்தீங்கன்னா கெட்டு போயிருந்துச்சுன்னா அவருக்கு கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஜாதகர் அணிவிப்பார். எப்ப அணிவிப்பாரு? அவருக்கு அதே நேரங்கள்ல சனி புத்தியோ இல்ல சனி அந்தரமோ இல்ல சனி சுச்சமோ நடக்கும்பொழுது கடுமையான ஒரு காலகட்ட சூழ்நிலையை அவர் அனுபவிக்க வேண்டியிருக்கும். சரி, கடுமையான காலகட்ட சூழ்நிலை இருந்தா அது அப்படியே போயிருதா? விடுங்க, ஒரு பிரச்சனை வருது, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருது, அது பாட்டு தீர்ந்துக்கணும்னு விட்டுறோமா? அதற்காக என்ன செய்யறாங்க முன்னோர்கள், என்ன பண்றாங்க, அதற்கு தீர்வு உங்க ஜாதகத்திலே கொடுத்துருக்காங்க. ஒரு பாவம் செயல்படும் பொழுது அதற்கு நம்ம எந்த மாதிரி பலனை கொடுக்குதோ அந்த பலனை தடுக்கக்கூடிய பாவம் எதுவோ அந்த பாவத்தின் ரீதியாக என்ன செய்யறாங்க பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். ராமரே பாத்தீங்கன்னா சரி, தவளைய வில்லம்புல குத்தும் போது, தவளைய நீ முன்னாடியே கத்தக்கூடாதான்னு சொல்லி ராமர் கேட்கும்போது, நான் எப்ப பார்த்தாலும் ராமா ராமா நான் ஒவ்வொரு உச்சரிச்சுட்டு இருப்பேன், நீனே குத்துமா நான் எங்க போய் கத்துறது மாதிரி ஒன்றுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல சில பரிகாரங்கள் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, விதி பிரகாரம் ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு கடினமான சூழ்நிலை வரும் பொழுது அந்த கடினமான சூழ்நிலையில தடுக்கக்கூடிய பாவம் அவருடைய ஜாதகத்துல இருக்கணும். அவருடைய ஜாதகத்துல இருந்தா நிச்சயமாக அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னா பரிகாரங்கள் ரீதியாக 5ஆம் பாவத்துக்கு போச்சோம்னா அதை விட ஒரு தவறுதலான ஒரு பரிகாரம் எதுவுமே இல்லை. காரணம் என்ன? அவருக்கு 5ஆம் பாவம் தான் தடுக்கக்கூடியது. அப்ப 5ஆம் பாவமே தடுக்கக்கூடியதா இருக்கும் பொழுது 5ஆம் பாவத்துக்கு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப 5ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியது எது? 4ஆம் பாவம். அப்ப உண்மையிலே பரிகாரங்கிறது எங்க போக சொல்லணும்? 4ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய 3ஆம் பாவ கோயிலுக்கு போக சொல்லணும். அப்ப 3ஆம் பாவத்துக்குரிய ஆலயம் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா ஒருத்தட்டையும் பதில் இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த 3ஆம் நம்பர் இருக்குல்லங்க, இந்த 3ஆம் நம்பருக்கு போனா போதுமா அப்படின்னா இல்ல, தவறு. சரி, 3ஆம் நம்பர் மூலமாகவே 3ஆம் பாவத்தினுடைய டிசைன் ஃபேக்டரி 3 கொடுக்குது, அதனால போக சொல்லலாமான்னா அதுவும் தவறு. ஒரு ஆலயங்களுக்கு நம்ம போகும் பொழுது எந்த நேரத்துல போகணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், காலையில போய் 9 மணிக்கு போய் எனக்கு மீல்ஸ் கேட்டா அவர் இல்லைன்றாங்க, 1 மணிக்கு மேல வாங்க. 1 மணி போல போய் நீங்க போய் காலைல இட்லி தோசை கேட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நார்மலான ஹோட்டல் நான் சொல்றது, நம்ம வீட்டுக்கு பேசுற மாதிரி இல்லை, நாங்கெல்லாம் கேட்டா கொடுப்பாங்க மாதிரி சொல்லாதீங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா மத்தியானம் கேட்டா இல்லை சார், அது மீல்ஸ் டைம் சார், ஈவினிங் வாங்கம்பாங்க. அது மாதிரிதான் கிரகங்கள்ல போய் நம்மளுடைய அந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையை அடையிறதுக்கு எந்த நேரத்துல நம்ம போய் நிக்கணும், அந்த ஆலயங்கள்ல போய் நம்ம எந்த நேரத்துல நிக்கணும், ஒரு இடத்துல போய் நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த ஆலயம் நமக்கு என்ன கொடுக்கும்னு தெரியாம பொதுவா போய் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட்டை போய் பணம் கேட்கறதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட்ல போய் சந்தோஷத்தை கொடுக்கறதும் கண்டிப்பா நடக்காது. இயல்பாக நம்ம என்ன சொல்றோம், எந்த இடத்துக்கு போனா நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறது. ஒரு காய்கறி கடையில போய் போறீங்க, இப்ப காய்கறி கடையில என்ன வச்சிருப்பாங்க, காய்கறிகள் வச்சிருப்பாங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா நின்றுக்கிட்டு எனக்கு 2 ஸ்டூல் கொடு, இது ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்க, டூல்ஸ் பாக்ஸ் கொடுங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்துல எலக்ட்ரிக் கடைக்கு போங்க அப்படின்னு. எலக்ட்ரிக் கடையில போய் காய்கறியை கேட்க முடியாது. காரணம் என்ன? அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கேட்டாதான் அவரால் கொடுக்க முடியும். அது போல இறை சக்தியை பொறுத்தவரையில உங்க ஜாதகத்துல 27 நட்சத்திரங்களுமே வேலை செய்யுது, 12 பாவங்கள் மட்டும்தான் வேலை செய்யுமானா 12 பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டும் இல்ல, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 15 நட்சத்திரங்களுமே உங்களுக்கு ஏதோ ரூபத்துல பாத்தீங்கன்னா பலனை கொடுக்கும். அப்ப அந்த நட்சத்திரங்கள்லாம் நல்ல பலனை கொடுக்காதான்னா 100% நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு, அதே மாதிரி 100% தீமையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு.